நான் இப்போ தெலுங்குல பவன் கல்யாண் சார் படம் போயிட்டு வந்தேன். அப்புறம் நாகார்ஜுனா சார் அகில் அவரோட படம் இப்போ போயிட்டு வந்தேன். அது நம்ம யாருமே எங்கேயுமே யாராலையும் தடுக்க முடியாது. எந்த டெக்னீஷியன் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க ஒர்க் பண்றாங்க. நான் தெலுங்கு போகும்போது நான் என்னோட டான்ஸஸையும் கூப்பிட்டு போவேன். ஆனா பர்சன்டேஜ் இருக்கு 70-30. இப்போ அந்த லாங்குவேஜ் நாங்க போறேன்னா இப்போ 100 பேர்னா நான் 30 பேர் தான் கூப்பிட்டு போகணும். அங்க இருந்து 70 பேர் வச்சுக்கணும். இப்ப அங்க இருக்கிற மாஸ்டர் இங்க வந்து பண்றாங்க. ஒருவேளை இப்ப அங்க இருக்கிற 1-2 தெலுங்கு மாஸ்டர்ஸ் இங்க வந்தாங்க, ஜானி மாஸ்டர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப அவங்க வரும்போது அங்க இருந்து 30 தான் கூட்டிட்டு வருவாங்க தமிழ் படம் வரும். இங்க இருந்து 70 டான்சர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. எங்க சங்கத்துல 821 மெம்பர் இருக்காங்க. 821 மெம்பர். இந்த தடவை அதிகமான ஓட்டு பதிவாயிருக்கு. 684 ஓட்டு பதிவாயிருக்கு. இதுல கொஞ்சம் பேர் வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனவங்களா இருக்காங்க. அதனால அவங்களால வர முடியாது. சில பேர் ஃபாரின் கண்ட்ரில போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க. சோ இந்த தடவை அதிக ஓட்டு பதிவாயிருக்கு 684. அதிக ஓட்டு பதிவானதே தினேஷோடைய கரையை துடைக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டு கிடைச்சது. ஏன்னா அந்த விஷயத்த வந்து அது ஒரு மீடியால சொல்லி அதனால அந்த ஒரு அதாவது அவருடைய அம்மாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அந்த அழுத கண்ணீருக்கு வந்து அதுக்கு ஒரே என்னன்னா ஜெயிச்சாதான் அவரால் வந்து துடைக்க முடியும். அண்ட் பெண்களுக்கு எங்களோட டான்சர்ஸ் பெண்கள்லாம் ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஆபீஸ்ல போனீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல 365 நாள் அந்த ஆபீசர் முடிஞ்ச ஒரு கேர்ள் பார்த்துதான் ஆகணும். ஒரு டாக்டர்கிட்ட நர்ஸ் போனா அந்த டாக்டரை 365 நாள் பார்த்துதான். ஆனா எங்க டான்சர்ஸ் அப்படி கிடையாது. எங்கிட்ட 2 நாள் வேலை செய்வாங்க, பிருந்தா மாஸ்டர்கிட்ட 2 நாள் வேலை செய்வாங்க, 3ஆவது நாள் தினேஷ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க, 4ஆவது நாள் ஸ்ரீதர்கிட்ட வேலை செய்வாங்க, அடுத்தது ராஜசுந்தர்கிட்ட வேலை செய்வாங்க. மாறி மாறி வேலை செய்யறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் முகத்தை பாக்குறதுனால அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எல்லாரும் வேலை செய்யற மாதிரிதான் எங்களுடைய கேர்ள்ஸும். சோ அவங்க அந்த கரையை துடைக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு போட்டியா இருந்தது. அதுக்கு தான் நான் உள்ள வந்தேன். ஏன்னா அவங்களுடைய ரொம்ப துக்கம், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து எங்கிட்ட வந்து அழுதாங்க அவங்களோட துக்கத்தை. அந்த துக்கத்தை துடைக்கிறதுக்காக ஒரே வழி தினேஷ் நின்னுதான் ஆனோம். நின்னு ஜெயிச்சாதான் நம்ம எங்க யூனியன் நிலைச்சு நிற்கும். எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஆனா எங்க டான்சர்ஸ் யூனியன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா டான்சரா இருக்கலாம், எல்லாமே இருக்காங்க. நீங்க உங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும் போதும் இத வந்து துடைக்கணும்னா தினேஷ் ஜெயிக்கணும். சோ தினேஷ் ஜெயிச்சு வந்துட்டோம். அந்த வந்ததுக்கு தான் இந்த பிரஸ் மீட்டிங் கொடுத்திருக்கோம். சோ எங்க டான்சர்ஸ் யூனியன்ல பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவ்வளவு உழைப்பு. அதாவது ஒரு டான்ஸ பாக்குறீங்க சினிமால, அந்த மாதிரி ஒரு டான்ஸ பார்க்க முடியுமா? எங்க டான்சரால மட்டும்தான் அந்த டான்ஸ கொடுக்க முடியும். ஈக்குவலா விஜய் சாரோட ஆடுறாங்க, அஜித் சாரோட ஆடுறாங்கன்னா அந்த டான்சர்ஸ் இங்க இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் அந்த திறமை கொடுக்கறதுனாலதான் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரால கொடுக்க முடியுது. சோ அந்த கேர்ள்ஸுங்களை பத்தி நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லும் போதும் அவங்களால மன கஷ்டத்தை வந்து துடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கணும். அது சொன்ன மாதிரி தினேஷ் என்ன சொன்னாரு, வேண்டாம் போலான்னு நினைச்சாரு. பட் அவங்க வந்து தூண்டி விட அது என்ன பண்ண நின்று நான் ஜெயிச்சு நான் நல்லவன் காமிச்சிட்டு போனோன்னு. சோ கடவுள் எங்களோட துணை இருந்து நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. எங்களோட டான்சர்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாரும் எப்படி வேலை செய்யறாங்களோ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு காமிச்சு நிரூபிச்சுட்டாங்க இதுல வெற்றியை. சோ நம்ம அந்த மாதிரி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லை, எல்லாமே இன்னைக்கு எல்லாமே நிறைய படிச்ச பசங்க எல்லாம் பிசிஏ பிஏ அந்த மாதிரி படிச்ச பசங்க நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி யாரும் இல்லை. அதை முக்கியமா இங்க தெரிவிக்கணும். ஏன்னா நிறைய பேரோட ஃபேமிலியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுச்சு. என் காதுபட வந்து சொல்லி அழுதாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா நமக்குள்ள இருக்கிற சண்டையில வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சண்டையே வெளியில வந்துடுச்சு. நமக்குள்ள நாங்க யூனியன்ல ஒரு மீட்டிங் நடந்தா ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஒரு சண்டை இருக்கும், இல்ல நாங்க இதை செஞ்சதான் அவங்க இல்லாம அது ரெகுலர். சரி வெளியில வந்துடுச்சேன்றது வருத்தம் ஒண்ணு. இன்னொன்னு இதனால சில ஃபேமிலிஸ்க்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. சின்ன நான் சைலண்ட்ல போட்டேன் சார். சார் எனி क्वेश्चंस? அதுதான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்ட மாதிரி தவறான இதுவோ என்ன கூட ஒரு யூடியூப் சேனல்ல விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தப்பா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, வேண்டாம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்துல இல்லை சார். அந்த மாதிரிலாம் இல்லை. அது சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அது நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன்.
பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். அந்த மாதிரி தவறான எதுவும் எங்கள் சங்கத்தில் இல்லை. ஏன்னா எங்கள் சங்கம் வந்து ஒன் ஆஃப் த சங்கம். இந்த 23ல் நாங்களும் ஒன்று. அப்போ நாங்கள்லாம் இங்கே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கோம். அப்படி கண்ட்ரோலை மீறி போய் இங்கே இருக்க முடியாது, பெப்சியில் இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே நம்ம சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம், பட் அந்த மாதிரி இல்லைன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலராக இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சது. சரி, இதை போய் நீங்கள் நிறைய இடத்துல கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். என்னன்னா, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் கொண்டு போனாதான் அதை எங்களுக்கு தொடச்சி, ஏன்னா நான் வந்து பெண்கள் சார்பில் நான் பேச வந்திருக்கனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையணும், நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையணும். அதுக்காக நீங்க இதை வந்து நீங்க எப்படி ஒரு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இதை வந்து இப்போ வந்து தினேஷ் அவர்கள் வந்து திருப்பியும் எலெக்ஷன்ல நல்ல வெறும் இதுல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் நம்மளோட ட்ரெஷரர், செக்ரட்டரி எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்ல எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி போன தடவை நீங்க ரெண்டாவது நான் ஒரு பிரஸ் மீட் அடுத்து 2 days கழிச்சு கொடுத்தேன். நீங்க வந்தீங்கல்ல, வந்திருந்தீங்களே, நம்ம வந்திருந்தோம்ல, யாராவது அதை மட்டும் எடிட் பண்ணி போடுங்க. நம்ம வந்திருந்தோம்ல அப்போ. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா அந்த அவங்க பேசுற அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், அடுத்த 2 நாள் கழிச்சு நான் ஒண்ணு கொடுத்தேனே பாத்தீங்களா, இல்லையா அது பாக்கலையேன்றாங்க. என்னடா நம்மளும் ஒண்ணு மறுப்பு ஒண்ணு கொடுத்தோமே, அது யாரும் பார்க்கல, இதை பார்த்தாங்களேன்னு. அதுதான். அதனால நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன், கொஞ்சம் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா ஊர்ல நான் ஷூட்டிங் போறேன், நான் கொடைக்கானல் போயிட்டு இருக்கேன் கார்ல. கிட்டத்தட்ட அந்த சேலம் தாண்டி போய் ஒரு இடத்துல டீ குடிக்க நிக்கிறேன். அங்க டீ குடிக்க வரவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன மாஸ்டர் உங்க யூனியன் பிரச்சனை முடிஞ்சா? சேலம், ஏற்காடு போயிடுச்சு சார், சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிடுச்சு சார் அது. ஆனா நான் மறுப்பு ஒண்ணு கொடுத்த மாதிரி அது போகல, சுவிட்சர்லாந்து வரைக்கும் கேட்டாங்க, சுவிட்சர்லாந்து லண்டன்லயும் கேட்டாங்க சார், லண்டன் வரைக்கும் போச்சு. அதனால இந்த தயவு செஞ்சு எங்களுக்காக ரெக்வஸ்டா கேட்கிறேன், இதை கொஞ்சம் ஜாஸ்தி போனா. ஏன்னா என்னோட மெம்பர்ஸ் ஒரு வீட்லயும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகணும். அப்படி இல்லைன்னு, ஏன்னா ஹஸ்பண்டா இருந்தா மனைவி என்ன இப்படிதான் உங்க யூனியனான்னு கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் மாறணும் சார். அதனால உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.